அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது யூனிவர்ஸ் ஆஃப் கண்டெய்னர்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஷிப்பிங் கண்டெய்னரை பற்றின வீடியோக்கள் உங்களை உடனுக்குடனே வந்து சேரும். இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கான பதிவில் நாம் ஒரு ரெஃப்ரிஜிரேட்டட் கண்டெய்னரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஷிப்பிங்கில் நார்மல் ட்ரை கண்டெய்னருக்கு அடுத்ததாக அதிகப்படியாக யூஸ் பண்ணுற கண்டெய்னர் என்னென்னு பார்த்தோம்னா இந்த ரெஃப்ரிஜிரேட்டட் கண்டெய்னர் தான். இந்த கண்டெய்னரை ஷார்ட்டாக ரீஃபர் தான் சொல்லுவாங்க. அந்த ரீஃபர்ன்ற ஃபார்முக்கு என்ன அர்த்தம்னா REEF அப்படின்னா ரெஃப்ரிஜிரேட்டட், ER அப்படின்னா அந்த கண்டெய்னரில் லாஸ்ட்டாக வர ER. ஸோ ரெண்டையும் சேர்த்து ஷார்ட்டாக இதை ரீஃபர் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க, இல்லை ரீஃபர் யூனிட் அப்படின்னு கூப்பிடுவாங்க. நீங்கள் நிறைய இடத்துல இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரை பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி ஒயிட் கலரில் தான் மேக்ஸிமம் இந்த ரீஃபர் கண்டெய்னர் இருக்கும். ஒயிட் கலர் தான் இதோட எக்ஸ்டீரியர் கலர் இருக்கும். வேறு கலர் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ ஒயிட் கலர் இருக்க இந்த கண்டெய்னர் நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த ரீஃபர் கண்டெய்னர் எதுக்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, இப்போ நார்மலாக இப்போ நீங்கள் ஒரு ட்ரையான பொருள் எடுத்துகிட்டு போகிறீங்க, ஒரு ப்ராடக்ட் செஞ்சு எடுத்துகிட்டு போகிறீங்க, ஒரு ஜக்கு செஞ்சு எடுத்துகிட்டு போகிறீங்க, ஒரு பாட்டில் செஞ்சு எடுத்துகிட்டு போகிறீங்க. அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணிடலாம். நார்மலான ட்ரை கண்டெய்னரில் போட்டு டிரான்ஸ்போர்ட் பண்ணிடலாம். இப்போது ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு உணவுப் பொருட்களை டிரான்ஸ்போர்ட் பண்ணணும். உணவுப் பொருட்களை டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது அந்த உணவுப் பொருட்கள் கெட்டு போகக்கூடாது. ஃபுட் ஐட்டம்ஸு, சில முக்கியமான கெமிக்கல்ஸு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரெஃப்ரிஜிரேட்டட் கண்டெய்னரில் தான் டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. இப்போது ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா அதை 12 to 15 டிகிரியில் மெயின்டைன் பண்ணணும். இல்லை வெஜிடபிள்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா அதை 7 to 10 டிகிரிஸில் மெயின்டைன் பண்ணணும். இல்லை வேறு ஏதாச்சும் சீ ஃபுட்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா அது 1.6 to 4.5 டிகிரிஸ்க்குள்ளே அதோட டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு உணவுப் பொருளுக்கும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கெமிக்கலுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சர்டன் டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான், டிரான்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி தான் அந்த கூட்ஸ் இருக்கும். ஸோ அந்த கூட்ஸை ஒரு போர்ட்லேருந்து இன்னொரு போர்ட்டுக்கு, அதாவது ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு சேஃபாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரீஃபர் கண்டெய்னர் மட்டும்தான் பயன்படுத்தப்படுது. நார்மல் ட்ரை கண்டெய்னர் எடுத்துகிட்டு போக முடியாது. ஏன்னா நார்மல் ட்ரை கண்டெய்னர் எந்த ஒரு இன்சுலேஷனுமே கிடையாது. ஒரு ஸ்டீல் ஷீட்லேருந்து அப்படியே சன்னோட ஹீட் பார்த்தீங்கன்னா உள்ளே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி உள்ளே வரும். ஸோ உள்ளே இருக்கிற ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஸ்பாயில் ஆயிடும். ஸோ அதுக்காக மட்டும்தான் இந்த ரீஃபர் கண்டெய்னர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இப்போது இந்த ரீஃபர் கண்டெய்னர்லாம் என்னென்ன சைஸில் வருது அப்படின்னு பார்த்தோம்னா 10 அடி நீளத்துலையும் வருது, 20 அடி நீளத்துலையும் வருது, 40 அடி நீளத்துலையும் வருது. சேம் அதே மாதிரி ட்ரை கண்டெய்னர் இருக்கிற சைஸ் எல்லாமே இதில் வருது. இப்போது இதனுடைய சைஸ் எல்லாமே ட்ரை கண்டெய்னருக்கும் ரீஃபர் கண்டெய்னருக்கும் எக்ஸ்டீரியர் சைஸ் எல்லாமே ஒன்றுதாங்க. 10 அடி நீளம், 8 அடி அகலம், 8 அடி 6 அங்குலம் ஹைட். இப்போது இதோட எக்ஸ்டீரியரும் இன்டீரியரும் பார்த்தீங்கன்னா SS ஷீட்டில் தான் எக்ஸ்டீரியர் பேனலும் இருக்கும், இன்டீரியர் பேனலுமே இருக்கும். இந்த ரெண்டுக்கும் இடையில தான் பஃப் இன்சுலேஷன் பண்ணியிருப்பாங்க. பஃப் இன்சுலேஷன் அப்படின்னா பாலியூரேத்தேன் ஃபோம் அப்படிங்கிறது. இந்த பாலியூரேத்தேன் ஃபோம் பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் அதையும் பாருங்கள். இப்போது இந்த இன்சுலேஷன் மூலமாக தான் உள்ளே இருக்கிற டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணப்படுது. இப்போது இந்த கண்டெய்னரில் ரெஃப்ரிஜிரேட்டட் யூனிட், அதாவது ஏசி யூனிட் எதுவுமே இல்லை அப்படின்னா வெளியே இருக்கிற டெம்பரேச்சர் உள்ளே இருக்கிற டெம்பரேச்சர் ஒரே மாதிரியே தான் மெயின்டைன் ஆகும். சில சமயத்தில் குளிர்காலத்துலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஏசி யூனிட் இல்லாமையே உள்ளுக்குள்ளே இருக்கிற டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதே போல் இந்த கண்டெய்னரோட டோர் பார்த்தோம்னா அதே மாதிரி ரியர் எண்டில் 2 ஸ்விங் டோர் இருக்கும். லெஃப்ட் சைடு டோர், ரைட் சைடு டோர்னு 2 டோர் இருக்கும். நம்ம நார்மல் ட்ரை கண்டெய்னர் இருக்கிறது போலவே அதே மாதிரி ஹேண்டில் இருக்கும். டோர் லாக்கிங் ஹேண்டில் இருக்கும். டோர் லாக்கிங் மெக்கானிசம் எல்லாமே சேம் டிட்டோ தாங்க. பட் ஆனால் இந்த ரீஃபர் கண்டெய்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃப்ரிஜிரேட்டட் யூனிட் கண்டெய்னரோட ஃப்ரண்ட் எண்டு வாலில் அந்த பக்கம் எண்டு வால், டோருக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற எண்டு வால் இருக்கும். ப்ளஸ் உள்ளே இன்சுலேஷன் பண்ணியிருப்பாங்க. ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா ப்ளைவுட்டில் இருக்காது, அலுமினியம் டீ ஃப்ளோரில் தான் செஞ்சுருப்பாங்க. அதே போல் இந்த கண்டெய்னரோட வெயிட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் நார்மல் 20 ஃபீட்டுக்கு இருக்கிற மாதிரியே 20 ஃபீட் கண்டெய்னரோட ரீஃபர் கண்டெய்னரோட வெயிட் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 30,450 கிலோ இருக்கும். அதே போல் 40 அடி கண்டெய்னர் பார்த்தோம்னா ஒரு 36,000 கிலோவுக்கு மேலே போகாது. அதே போல் இந்த கண்டெய்னரும் பார்த்தோன்னா 7 ஸ்டாக்கிங் வைக்கிற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. இந்த கண்டெய்னரையும் பார்த்தீங்கன்னா சைடு ஸ்ப்ரெட்டரையும் லிஃப்ட் பண்ணலாம், டாப் ஸ்ப்ரெட்டரையும் லிஃப்ட் பண்ணலாம். சேம் நார்மல் டிரைவன் கண்டெய்னர் ஸ்டீல் கண்டெய்னரை எப்படி ஹேண்டில் பண்ணுறோமோ அதே போல் இந்த கண்டெய்னர் ஹேண்டில் பண்ணலாம். அதிகபட்சம் இந்த 20 அடி ரீஃபர் கண்டெய்னருக்கு பார்த்தீங்கன்னா கண்டெய்னரோட பேஸில் பார்த்தீங்கன்னா 4 லிப் பாக்கெட் கொடுத்துருப்பாங்க. ஸோ 20 ஃபீட் ரீஃபர் யூனிட்டை பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 4 லிப்பில் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் 40 ஃபீட் கண்டெய்னரை, 40 ஃபீட் ரெஃப்ரிஜிரேட்டட் கண்டெய்னரை 4 லிப் மூலமாக யூஸ் பண்ணவே கூடாது. அப்படி யூஸ் பண்ணோம்னா கண்டெய்னரோட ஃப்ளோர் டேமேஜ் ஆகிறதுக்கு அதிகபட்சம் வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக ஃப்ளோர் டேமேஜ் ஆகும். ஸோ அதனால் 40 ஃபீட் கண்டெய்னரை நம்ம 4 லிப்டால் யூஸ் பண்ண முடியாது. அன்லஸ் நம்ம கிரேனியோ இல்லை ஸ்பெட்ரையோ இல்லை ஹாய்ஸ்டரையோ யூஸ் பண்ணுற வரைக்கும் நம்ம இந்த 4 லிப் வச்சு கண்டெய்னரை யூஸ் பண்ணக்கூடாது, லிஃப்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணோம்னா ஃப்ளோர் டேமேஜ் ஆகிடும். ஸோ ரெஃப்ரிஜிரேட்டர் கண்டெய்னரை பொறுத்த வரைக்கும் இதுதாங்க ஒரு ஜென்ரலான விஷயம். ரெஃப்ரிஜிரேட்டர் கண்டெய்னர்னால் என்னன்றது ஓரளவுக்கு நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு அடுத்த வீடியோவில் இந்த ரெஃப்ரிஜிரேட்டர் கண்டெய்னரோட எக்ஸ்டீரியரை பற்றி நம்ம தெளிவாக பார்த்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த 20 ஃபீட் ட்ரை கண்டெய்னரை பற்றி தெரியணும் அப்படின்னா, ஏன்னா இந்த வீடியோவில் அதிகபட்சம் ட்ரை கண்டெய்னர் மாதிரி இருக்கும்னு சொன்னேன். அந்த ட்ரை கண்டெய்னரை பற்றி தெரியணும் அப்படின்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்குங்க.
தேங்க்யூ. இதுபோல் மேலும் பல ஷிப்பிங் கண்டெய்னர்களை பற்றின சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.